அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது அல் குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு தேவையான பயிற்சிகள் வகுப்பு. நம்முடைய வகுப்புகளை ஆரம்பத்திலிருந்து பார்த்து பயனடைவதற்கு, குர்ஆனை பார்த்து படிக்க கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சேனலில் பிளேலிஸ்டில் சென்று முதல் வகுப்பிலிருந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வகுப்புகளை கவனிக்கலாம், பார்க்கலாம். இன்றைய பாடத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கும் சட்டமானது ஓதப்படாத எழுத்துக்கள் மற்றும் வளைவுகள். சில எழுத்துக்கள் குர்ஆனிலே முஸ்ஹஃபிலே எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அதை உச்சரிக்க கூடாது, ஓதக்கூடாது. அந்த எழுத்து இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான், ஆனால் அங்கு எழுதப்படும், நாம் அதை படிக்கக்கூடாது. அது மாதிரி சில வளைவுகள், வளைவுன்னு சொன்னால் இது, இந்த வளைவு எப்படி சீன் எழுதுகிறோம், நூன் என்று எழுதும் பொழுது இப்படி எழுதுவோம், இந்த வளைவு. இப்படி சில வளைவுகள் வரும், ஆனால் அதுக்கு வேலை இல்லை, உச்சரிக்க கூடாது, படிக்கக்கூடாது. அப்படி ஓதப்படாத சில எழுத்துக்களும் வளைவுகளும். உதாரணத்துக்கு பாருங்கள், சமூத, இங்க அலிஃப் இருக்கிறது, ஆனால் ஓதக்கூடாத அந்த எழுத்துக்கள் மீது பெரும்பாலும் இப்படி ஒரு அடையாளம் இருக்கும். அது அரபிக்கு முஸ்ஹஃபா இருந்தால், அதாவது சவுதியுடைய முஸ்ஹஃபா இருந்தால் இப்படி ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும். அதுவே இந்தியன் முஸ்ஹஃபா இருந்தால் இப்படி ஒரு அடையாளம் இருக்கும். ஆகவே ரவுண்டு அரபிக் முஸ்ஹஃபா இருந்தால் அல்லது இந்தியனாக இருந்தால் இப்படி ஒரு அடையாளம், ஸ்வாத் மாதிரி இப்படி இருந்தால் அந்த எழுத்தை ஓதக்கூடாது என்ற அர்த்தம். பெரும்பாலும் இந்த அடையாளம் இருக்கும் ஓதக்கூடாத எழுத்துக்கள் மீது. ஆகவே இங்கு பாருங்கள், சமூத அலிஃப் இருக்கிறது, ஆனால் சமூதா கிடையாது, சமூத. அங்கு அலிஃப் இருக்கும், ஆனால் அதை ஓதக்கூடாது. இங்கு பாருங்கள், மல இஹி, இங்கு அலிஃப் இருக்கிறது, லாம் அலிஃப், ஆனால் இந்த அடையாளம் இருக்கும், அதை படிக்கக்கூடாது. ஆகவே மல இஹி கிடையாது, அது மலா இஹி அல்ல, மல இஹி. அடுத்து இங்கு பாருங்கள், உலஈக, இங்கு பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் வாவ் இருக்கும், ஆனால் அந்த வாவை படிக்கக்கூடாது. அங்கு ஹர்கத்தே இல்லை, ஜபர் ஜேர் பேஷ் இல்லை என்று சொன்னாலும் புரிந்து கொள்ளுங்கள், அதை ஓதக்கூடாது. அல்லது இந்த அடையாளமோ அல்லது இந்த அடையாளமோ இருக்கும், இந்த அடையாளங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜபர் ஜேர் பேஷ் என்கிற அடையாளமே அதில் அரபி இல்லை என்று சொன்னாலும் சரி, அது படிக்கக்கூடாத, உச்சரிக்க கூடாத ஒரு எழுத்து என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இது உ லா, இங்கு மத்து இருக்கும், மத்து இருந்தால் உல ஈக்க. ஆகவே இது ஓதக்கூடாத எழுத்து, ஊலாய்க்க கிடையாது, ஊலாய்க்க மரக உல ஈக்க. அது மாதிரி இங்க பாருங்கள், வளைவு, இந்த வளைவு எக்ஸ்ட்ராவா வந்த வளைவு, ஃப சௌவா ஹுன்ன, இது ஓதப்படாது, உச்சரிக்கப்படாது. ஃபா ஃபத்ஹா ஃபா, சீன் ஃபத்ஹா, வாவ் ஷத்தா சௌ, வாவ் அலிஃப் ஸகீரா வா, ஃபஸௌவா, ஹா தம்மா, நூன் ஷத்தா ஹுன், நூன் ஃபத்ஹா நா, ஹுன்ன, ஃபஸௌவா ஹுன்ன. ஆகவே இந்த வளைவு எழுதப்பட்டுள்ளது, ஆனால் அது ஓதப்படாது. ஆகவே இப்படி அலிஃபோ அல்லது வாவோ அல்லது இந்த மாதிரி வளைவோ சில இடங்களில் வரும், அதில் ஜபர்சேர் பேஷ் என்கிற ஹர்கத் ஏதும் இல்லை என்று சொன்னாலோ, அல்லது இந்த அடையாளம் இருந்தாலோ அதை ஓதக்கூடாது என்பதாக இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இன்ஷா அல்லாஹ் இதற்கான சில பயிற்சிகளை நாம் பார்க்கலாம். ச ஃபத்ஹா ச, மீம் தம்மா வாவ் சுகூன் மூ, சமூ, தால் ஃபத்ஹா த, சமூத. அலிஃப் உண்டானால் இந்த அலிஃபை படிக்கக்கூடாது, சமூதா கிடையாது, மாறாக சமூத. அந்த அலிஃபுக்கு மேல் ஒரு சின்ன ரவுண்டு அல்லது வேறு ஒரு அடையாளத்தை சொன்னோமே, அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் அங்கு பெரும்பாலும் இருக்கும், அதை ஓதக்கூடாது என்கிற ஒரு குறியாக. ஆகவே இது சமூதா என்று படிக்காமல் சமூத, கீழே
போடப்பட்டுள்ளது. மேலே இருப்பது போல் எழுதப்பட்டிருக்கும், ஆனால் கீழே இருப்பது போல் தான் படிக்க வேண்டும். அடுத்து லாம் கஸ்ரா லி, தா ஃபத்ஹா தா சுகூன் தத் லிதத், லாம் தம்மா லு லிதத்லு, வாவ் ஃபத்ஹா வ லிதத்லுவ, لام فتحة نون سكون لن، لام فتحة نون شدة لن، نون فتحة دال سكون ند لن ند، عين ضمة عو لن ندعو، واو فتحة و لن ندعو، لام كسرة لي، شين فتحة يا سكون شيء لشيء، همزة كسرتين إن لشيء، لام ألف صغيرة لا، كاف كسرة نون شدة كن لكن، نون فتحة ن لكن، لام فتحة لا، حمزة فتحة ذال سكون أذ لا أذ، با فتحة با لا أذب، لا أذب، حا فتحة نون شدة حن لا أذبحن، نون فتحة ن لا أذبحن، ها واو صغيرة هو لأذبحنه، ஹிஜ்ஜை இல்லாமல் பாருங்கள். سلاسل قوارير ملئهم ملئهم، இது ஓதப்படாத வளைவுக்கான ஒரு உதாரணம். இப்படி அலிஃப் எழுதப்படும் ஆனால் ஓதப்படாது, சில இடங்களில் வாவ் எழுதப்படும் ஆனால் ஓதப்படாது. அப்படி இங்கு ஒரு வளைவு, அது எழுதப்படும் ஆனால் ஓதப்படாது. உதாரணத்திற்கு பாருங்கள். ஹம்சா கஸ்ரா இ, லாம் ஃபத்ஹா சீன் ஷத்தா லஸ் இலஸ்، சீன் ஃபத்ஹா ச இலஸ்، ميم فتحة ألف مد ما إلى السماء، همزة كسرة إي إلى السماء، فا فتحة فا، سين فتحة واو شدة سو فسو، واو ألف صغيرة و، அது வாவுக்கு மேல் உள்ள கடா ஜபர் அலிஃப் சகீரா, அது ஆனால் அந்த வளைவுக்கு மேல் போடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வளைவு எல்லாம் ஓதக்கூடாது. ஃபஸவ்வா ஹா ضمة نون شدة هن، فسواهن نون فتحة ن، فسواهن، إلى السماء فسواهن، سين فتحة با سكون سب، عين فتحة ع سبع، سين فتحة س، ميم ألف صغيرة ما سماء، واو ألف صغيرة و سماوا، تا كسرتين تن سماوات، إلى السماء فسواهن سبع سماوات. ஆக இப்படி சில சமயம் அலிஃப், சில சமயம் வாவ், சில சமயம் சில வளைவுகள் எழுதப்படும் ஆனால் ஓதப்படாது. பெரும்பாலும் அந்த இடங்களில் நாம் சொன்ன அந்த அடையாளங்கள் ஏதாவது இருக்கும். இதை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பயிற்சிகளை எப்போதும் நாம் சொல்வது போல் சப்தமாக ஒன்றுக்கு பலமுறை படித்து பாருங்கள், பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த வகுப்பில் புதிய இன்னொரு சட்டத்தோடு நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.